பைரட்ஸ் ஆஃப் தி கரிபியன் படங்கள்ல நம்ம ஜாக் ஸ்பேரோ எப்பவுமே நேராவே நடக்க மாட்டாரு, தத்திர புத்திரன்னு கோணலா தான் நடப்பாரு. கில்லாடிகளுக்கு நான் டெமிக்கி கொடுப்பேன். காட்டுவாசி பசங்க. இதுக்கு காரணம் அவர் அதிகமா குடிக்கிறாரு, அதனால அவர் தடுமாறி நடக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது காரணம் கிடையாது. ஏன்னா ஜாக் ஸ்பேரோ கப்பல்ல இருக்கும்போது நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அவர் தெளிவா தான் நடப்பாரு. நான் சொன்னதையே எதுக்காக சொல்றேன்? நான் சொன்னது நீயே சொல்ற. இல்ல நான் சொன்னது நீயே சொல்ற. நான் சொன்னது நீயே சொல்ற. இல்ல நான் சொன்னது நீயே சொல்ற. நான் சொன்னது நீயே சொல்ற. ஒரு கப்பல்ல கேப்டன் தான் உத்தரவு. நான் தான் கேப்டன், எனக்கு தான் உத்தரவு போட அதிகாரம் இருக்கு. இது என் கப்பல், நான் தான் கேப்டன். வரைபடம் என்கிட்ட தான் இருக்கு. வரைபடத்தை வச்சு நாக்கு விழுப்பியா? நிலத்துல மட்டும் ஏன் அப்படி நடக்கிறாரு அப்படின்னா ஜாக் ஸ்பேரோ ஒரு மாலுமி. அவர் அதிகமா கப்பல்கள்ல தான் அவரோட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுவார். அது இந்த காலத்து கப்பல் கிடையாது, அந்த காலத்துல உள்ள பாய்மர கப்பல், காத்துனால போகக்கூடியது. ஸோ அது எப்பவுமே ஸ்டெடியா போகாது, கொஞ்சம் ஆடி ஆடி தான் போகும். ஸோ அதுல பேலன்ஸ் பண்ணி பண்ணி இவருக்கு பழகிருச்சு அப்படிங்கறனால நிலத்துல நடக்கிறதுக்கு கஷ்டப்படுவார். இதை நான் சொல்லல, அந்த ஆக்டர் ஜானி டிப்பே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. And then you think, well, this character was raised on a ship. Clearly. So when he's on a ship, he's sort of fine. When he's on land, he can't stand. Everything's a bit like that. இது ரொம்ப சின்ன டீட்டெயில் தான், பட் இதை கூட படத்துல தெளிவா கொடுத்துருக்காங்க.